ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி. வெறும் பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சி. ஸோ இது போல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்து. அதுவும் வீட்டு அரிசியில், நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்கிற வீட்டு அரிசியில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். இதெல்லாம் அரைச்சி நான் கறியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன் மசாலாவை. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம ஸ்பைசஸ் போடுறோம். நான் எதுவுமே இல்லை, சிம்பிளாக பாருங்கள் என்னென்ன போட்டுக்கணும். ஒரு ஏலக்காய், ஒரு 3 வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் கலர் பட்டுட்டு நான் எந்த ஒரு மசாலாவும் கடையில் வாங்குகிற எந்த ஒரு மசாலாவும் போடணும். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சதுலேயே காரம் கொஞ்சம் இருக்கிறதுனால, நான் இது பாப்பா கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் இதுவாகவே போட்டேன். இது கூட நான் கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கிட்டேன். புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது கூட என்ன போட்டேன்னா, ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்குங்க. நான் காரம் அதிகமாக போடல. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டதுனால திட்டமாக உப்பு. கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நீங்களும் இது போல் வீட்டு அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி அரிசியை விட இது நிச்சயமாகவே வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஐடியாலாம் இல்லைங்க, பாப்பா கேட்டான்னு திடீர்னு நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு அரிசியை வச்சேன் பாருங்கள். வீட்டு அரிசியில் தான் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். நான் சாப்பாட்டுக்கு தான் அரிசி ஊற வச்சேன். சரி, திடீர்னு பாப்பா கேட்டாங்கன்னு நான் வீட்லேயே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதமும் நல்லா உதிரியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் தண்ணி கூட அளந்து ஊற்றலைங்க. மிக்ஸி ஜாரில் அடித்து அப்படியே அந்த தண்ணி தான் ஊற்றினேன். வேறு எதையுமே நான் அளந்து 3 விசில் மட்டும் விட்டேன். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு இன்னும் அதிகமாக எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரம் சாய் சுஜி சமையல். நீங்களும் இது போல் மசாலா அரைச்சி